மாலையிட்டு நாதன் வாய்த்த சடங்கும் கழித்து சாலையத்து உள்ளே தானிருந்தாரம்மானை மனமோகித்து நல்ல மணவரையில் உள்ளிருந்து துணை பெரிய மாயன் சுருதி முறைப்படியே ஆகமத்து ஈகனை அலங்கிரதமாய் புரிந்து நாகரிகநாதன் நடத்தி வரும் நாளையிலே கந்தனுக்கு பெண்ணை கலியாணம் செய்யவென்று சிந்தித்து நல்ல திருமால் மனமகிழ்ந்து கேட்டு நருள் விட்டு கிளிமொழியை தான் வருத்தி கோட்டு வரையான கோதை வள்ளி நாயகியை கந்தன் சொரூபம் கரிய மால்தான் எடுத்து எந்தன் பிரானோ ஏற்ற வள்ளி நாயகியை மாலையிட்டு நல்ல மனமோகித்தார் கந்தனுமே வேலையிட்டமானோ வேண்டும் சடங்கு செய்து நாளிட்டு வந்து நாளேழுமே கழித்து வாழட்டுமென்று வாய்த்த சடங்கு முகித்து மாதரோடு எல்லாம் மகிழ்ந்திருந்தாரம்மானை தாரணியோரறிய தான் வாழ்ந்து இருந்தனராம் பெண்ணார் தமக்கு பேர் பெரியதர் சொரூபம் கண்ணான மாயவரும் காட்டி மிக வாழ்ந்தார் வாழ்ந்திருக்கும் நாளையிலே மங்கை தெய்வ மாதர்களில் ஏந்திளைகளில் சீலர்கள் இளங்குழலி பெற்றனராம் பாலரண்டு வெண்ணும் பாவையர்கள் பெற்று மிக கோலமுடன் வாழ்ந்திருந்தார் கூண்டறிய செல்வமோடு பாக்கியங்கள் ரொம்ப பாவுசோ கூறையாமல் நோக்கியல் வாய்மாதர் நுண்ணிமையாய் வாழ்ந்திருந்தார் நாராயணர்க்கு நல்ல முதுதான் படைத்து காரணரும் அமுது கலந்து மிக உண்டிருந்தார் கூடியிருந்து குலாவி மிக வாழ நாடி மகிழ்ந்து நாராயணரும் தேவியுமாய் வாழ்ந்திருக்கும் நாளே மங்கை பகவதியாய் சேர்ந்த குழலான தேவியவள் தோழியர்கள் இருந்து மிக வாழ்ந்த இரண ஒளி மண்டபத்தில் திருந்த பகவதியை தேவியர்கள் காணாமல் தேடி கானகங்களும் பார்த்து வானாள் மருகி வந்தாரே நற்பதியில் பகவதியை பண்பாக பார்த்தவர்கள் விதி இது ஓத்தாயே
வெயிலுகந்த மாதாவே நீ இருந்தபதிதான் நீதானாம் போதாதனவே நீயும் வந்த பதியை விட்டு நினைத்து வந்தவாறேது அப்போ பகவதியாய் அவர்கள் தனை பார்த்து இப்போ நமக்கு எழுத்தின்படியாலே நடந்திருக்கும் பெண்ணே நவில கூடானிது நீமேல் கடந்த பொருள் காணும் கன்னியவர் கண்டீரே தலையில் விதி எனவே சாற்றினால் தோழியுடன் மலைவு தெளிந்து மாதேயன் தாய்மாரே எங்களுக்கு தாயே இனி யாரு நல் துணைதான் தங்கடங்கள் தீர சாற்றுமெங்கள் மாதாவே மாதேயன் தோழியரே மன்னருக்கும் எந்தனுக்கும் தேதேதுமில்லாம் தெய்வ தீருப்பதியில் நின்று பணி செய்து நிறைவாக நில்லுமென அன்று அந்த தேவியர்க்கு அருளி வீடை கொடுக்க விடை போலே தேவியர்கள் தோழியர்கள் வேதாம்புகழ்வதியில் சடைவில்லாது மகிழ்ந்து தாழ்ந்தேவல் செய்திருந்தார் நன்றாக நாரணரும் நாடுமடவார்களுமாய் ஒன்றாக மக்களோடு ஒத்தளமாய் வாழ்கையிலே பெற்ற உபதேசம் பெருநூல் முறைப்படியே கற்றை குழலார் கனமான தேவியரை ஏகாமறிய இசைந்து மனம் புரிந்து வாகாய் பரனும் மகிழ்ந்திருந்தாரம்மானை இனி இந்த உலகில் யாமனு பொங்கோலமதை தனுவை குறைக்க தனதுள் மீக அடக்கி நடத்தும் அருள்கள் நல்ல நாமிகிறதை இடத்தில் கொண்டு வந்து ஈயுங்கள் என்று சொல் என்று மிக சொல்லினான் கூட சுவாமி மீக இருந்து நல்ல மக்களோடு நாங்கோடி வாழவென்று ஆராதனை சொருபம் அடக்கினருள் மனதில் ஊரானதில் வீச்சை உங்களுட முப்பாலே இடஞாயமில்லை என்னிடத்தில் கொண்டு வந்து விட நானுங்கோடி இருந்து தர்மமேற்றிடலாம் என்றுரைக்க அருள்கள் எல்லோரும் சம்மதித்து கொண்டு வந்து விட்டார். கூடி வந்து நாராயணரும் மாதர் மக்களோடு மாயன் மன மகிழ்ந்து தாதரிருந்து சாப்பிட்டாரம்மானை கூடியிருந்து குலாவிய முதேற்று
பாடி மகிழ்ந்து பரமன் வரும் நாளையிலே பின்னும் பெருமாய் பிள்ளைகளை தான் பார்த்து மன்னும் பெரிய மக்கள் மாதர்களே உங்களோட வீட்டில் உற்ற வீரந்தருந்த மங்களமாயந்தனுக்கு மாவிருப்பமாயிருக்கு நான் வந்து என் பேரால் நாட்டு இணை தாங்கல்களை தான் வந்து பார்க்க சந்தோஷமாயிருக்கு எந்தந்த நாதன் இசைந்த குல சான்றோர்கள் நன்று நன்று எங்கே நாராயண குருவே எப்போது நீர் வந்து ரட்சிப்பீர் என்று மிக தற்பரணி நாங்கள் சாடைத்து மோகம் கோடி மலை காணா பயிர் போல் வாடியிருந்தோம் ஐயா பிழையானது பொறுத்து பிள்ளைகளை ஆண்டு கொள்ளும் ஐயா ஆதி மகாவரணி பூண்டு கொண்டோம் உம்முடைய பொற்பாதம் நாங்களென தொழுது வணங்கி சுவாமி வர வேணுமென்று முழுதும் மனையில் முகூர்த்த முறை பந்தலிட்டு நல்ல பரிமே கட்டி சந்தமுடனே தலைவாளையும் நிறுத்தி அம்மைமார் அவரவர்க்கு அரங்கு மீக வகுத்து செம்மையுடன் மாயன் சீரந்திருக்க மேடையிட்டு கட்டுமேல் கட்டியன கனிபலதும் தான் கொணர்ந்து வெட்டீரமிச்சை மிகுத்த பன்னீர் சந்தனமும் வாடை கமகமன மலர் பீச்சி மாலை தூக்கி மேடை அலங்கரித்து விதானம் பலதணிந்து ஐயாவுக்கு அமுது ஆனக்கனி வகையும் மெய்யான தாய்மார்க்கு வேண்டுகிறதின் வகையும் கூட வந்தற்கு கோப்பு பல சேகரித்து வாட விடாமல் வசுபலதின் வகையும் மேல தொனியும் வெடிவான கோப்புடனே காலடமானோம் கடிய சீரப்புடனே ஐயாவை நன்றாய் ஆனவரி மேலேத்தி வையாளி கொண்டு மாதாவை தொட்டில் வைத்து ஆடல் பாடலுரணி ஆரம்பை கூறவையுடன் நாடதிய நாராயணர்க்கு நல்ல வீருந்தனவே சான்றோர்கள் அவர்கள் தான்கூட்டி தங்களுடன் மீண்டோர் மனையில் விருந்து மீக கொடுத்து நாராயணர்க்கு சான்றோர் நல்ல சூருளும் வைத்து காரணர்க்கு நல்ல
கணக்கட்டுகை கொடுத்து அம்மை மாறவர்க்கு அதிகப்பட்டு சிலைகளும் செம்மையுடன் கொடுத்து செய்வார் வீருந்தனவே. விருந்து கொடுத்து மேலதியனர் சீரப்பாய் திருந்தும் அவர் வதிக்கு திரும்ப கொண்டு விடுவார். இப்படியே மயவரும் ஏற்ற சான்றோர்களுட மைப்புடைய விடோரும் மாயன் பதிதோறும் விருந்தும் அருந்தி வேதாகமம் போலே பொருந்தும் மிகனை புரிந்து மிக வாழ்ந்து இன்னமொரு பெண்ணு ஏற்ற மடந்தையரை நன்னகரிமைக்க நாமணங்கள் செய்யவென்று கேட்டு பரிசமுற்று கிளர்ந்த முகூர்த்தமிட்டு நாட்டு நருளறிய நாரி மின்னார்தான் இருக்கும் ஊரில் அவர் சென்று உற்ற மங்களம் புரிந்து பாரிலக மகிழ பாதியில் வந்துதான் இருந்தார். இங்கே அதாவது அந்த மண்டைக்காட்டு அம்மாவுக்கு திருமணம் செய்து முடித்துட்டு அவர்கள் அங்கே இருக்கும்போது என்ன ஆகின்றது, அந்த அந்த இது பகவதியினுடைய தோழிகள் வருகின்றார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அவர்கள் கேட்டவுடன் நீங்கள் இங்கிருந்து பணிவிடை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லுகின்றார் ஐயா வைகின்றார், நீங்க மக்களே நீங்களாக அந்த இது அதாவது நீங்கள் தர்மம் செய்தீர்கள் என்றால் அந்த தர்மத்தில் ஏதாவது பாதகங்கள் வந்துவிடும். அதில் நீங்கள் தர்மம் செய்வதையெல்லாம் இங்கே கொண்டு வாருங்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்து நாம் எல்லோரும் என்ன செய்யலாம், தர்மம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுகின்றார். அதுக்கெல்லாம் சம்மதிக்கின்றார்கள். அதுக்கப்புறம் என்ன செய்கின்றார் ஐயா வைகின்றார், தாங்கல்களை நாட்டுகின்றார். தாங்கல்கள் நீங்க நல்ல பதிகளை கூட இல்லை, தாங்கல்களைத்தான் நாட்டுகின்றார். இன்னைக்கு பதின்னு கூட மாறிட்டாங்க. பதி என்றால் பள்ளின்னு அர்த்தம், அது மாத்திட்டாங்க. ஆனால் தாங்கல் தான் அமைத்தார். எங்க தாங்கல் எங்களுடைய குடும்ப தாங்கல்னு தான் சொல்லுவாங்க அந்த காலத்தில். இப்போ அது திருப்பதியா மாறி போயிடுச்சு. 7 மலைக்கு அப்பால் இருக்கின்ற திருப்பதியா போயிடுச்சு. அதெல்லாம் இங்கே பூஜை புனஸ்காரம் தான் நடந்துட்டு இருக்கு. தாங்கல் அப்படின்றது என்னன்னா, வழிப்போக்கர்கள் தங்கி, அதாவது இப்போ நான் நடந்து இப்போ அங்கங்கே வியாபாரத்துக்கு போயிட்டு வருவாங்க, அவெல்லாம் நடந்துட்டு தானே போவாங்க. அவர்களெல்லாம் அங்கே இரவு தங்கி அங்கே இருந்து பிரார்த்தனை செய்து அங்கே இருக்கின்றவர்களெல்லாம் ஏதாவது அவர்களுக்கு உணவு கொடுத்து தங்கி செல்லுகின்ற இடம்தான் தாங்கல். தங்கி அந்த ஐயா வைகுண்டரை பற்றி அந்த பிரார்த்தனை செய்து அவர் செய்ததை பற்றி சொல்லி அப்படி இருக்கின்ற இடம்தான் தாங்கல். இப்போ அந்த தாங்கல் எல்லாம் என்னது திருப்பதிகளாக மாறிவிட்டன. அதான் உண்மை. இதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் சொன்னா அப்படி நிறைய வேறு கோபம் தான் வரும். ஏன்னா நீங்க ஐயா கோயில் வைத்தவன், கோயில் கட்டினவன் என்னாகினான், அங்கே 7வது ஜென்மத்தில் அவன் நரகத்துக்கு செல்லுகின்றான் என்று சொல்லுகின்றான் இல்லையா. இந்த சிவாஜி திருநாள் மகாராஜா 7வது அவன் கோயில் கட்டினான். அங்கே அவர் ஒளிந்திருந்து அங்கே சென்றார். அந்த புலர்ச்சி பார்க்கின்றால் அந்த ஆலமரத்தின் பொந்துக்குள்ளால நுழைஞ்சதை புலர்ச்சி பார்த்து அவர் தீபாரதனை எடுக்கின்றால். அதுக்கப்புறம் தான் அங்கே அரசனுக்கு சொல்லி எழுப்புகிறாங்கள். அங்கிருந்து அந்த கோயில் கட்டப்படுகின்றது. அவன் அந்த கோயில் கட்டி அவனுடைய 7வது ஜென்மத்தில் அவன் நரகத்துக்கு செல்லுகின்றான். கோயில் கட்டினவன். இங்க என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், ஒரு கோயில் கட்டினால் 7 ஜென்மத்துக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார்கள். அது என்ன கோயில் கட்டணும்? கோயில்னா என்னது? நமக்கு அகத்துக்குள்ளால் நாம் கோயில் கட்டணும். நாம் அகத்துக்குள்ளால் நமக்குள்ளால் நாம் தான் கோயில். நம்முடைய உடல் தான் கோயில். நம் உடல் தான் அந்த இறைவனை சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆலயம். இதுதான். அதை நாம் சரியாக புரிந்து கொண்டானா கோயில். ஐயா எதுக்கு தாங்கல் வைக்க சொன்னாலும் எல்லோரும் தங்கி அமர்ந்து, இப்போ ஒரு ஊருக்கு ஒரு கோயில் வேணும்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சத்தியமானது. ஏன்னா அதான் இப்போ ஒருத்தர் இப்போ பிடிக்காம இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் நடந்துச்சுன்னா இன்னொருத்தருக்கு அது பிடிக்காம இருக்கும், போக மாட்டாங்க. ஆனால் அதே ஊரில் இருக்கின்ற கோயில் என்றால் அனைவரும் சங்கமாக அங்கே வருவார்கள். எல்லோரும் சேர்ந்து அமர்ந்து அந்த பஜனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி
தியானம் செய்யும் போது அங்கே நீ நான் என்ற வேறுபாடு இருக்கிறது. அதுக்குதான் கோயில்கள் அமைத்தார்கள். கோயிலில் பூஜை செய்வதற்கு அமைக்கவே இல்லை. இங்கே என்ன செய்கின்றார், அந்த வீடுகளுக்கெல்லாம் ஐயா வைகுண்டர் சென்று அங்கே அந்த தாங்கல்களை அமைத்தார். அங்கே அந்த மக்கள் தந்ததையெல்லாம் ஒரு அன்பாக உண்டார். என்ன, இப்போ ஒரு வீட்டுக்கு வரமா போகும்போது அவங்க ஏதாவது சாப்பிட தருவாங்க, கண்டிப்பாக சாப்பிடணும், அது எந்த இதுவும் இல்லை. சாப்பிட்டார், உண்டார், வந்தார். அப்போ இதில் நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? இதில் ஐயா வைகுண்டர் எதுக்காக அந்த மக்களை காண சென்றார் அப்படின்னா, அந்த மக்களுக்கு சிறப்பு வர வேண்டும், அந்த மக்கள் தான் தவம் ஏற்றியதை போல ஏற்றுகின்றார்களா என்பதை பார்க்க வேண்டும் அப்படின்னு தான் அங்கே சென்றார் ஒவ்வொரு இடமாக. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு அந்த ஐயா வைகுண்டருடைய அந்த தத்துவம் காலங்காலமாக அழிந்தே விட்டது. இப்போ சுத்தமாக அழிஞ்சிட்டு. ஐயா வைகுண்டர் சொன்ன தத்துவம் சுத்தமாக இல்லை. அதான் எல்லாத்தையும் அடுத்து என்ன செய்கின்றார், அப்படி எல்லாமே நிறைய விஷயங்கள் தேவையில்லாதெல்லாம் சொல்லிட்டு வராது, அப்படி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ இப்படி பண்ணிட்டு என்ன செய்கிறார், அடுத்து பூமடந்தை அப்படின்றவங்களா திருமணம் செய்கிறார். பூமடந்தை அப்படின்னா யார்? பூன்னா தெரிய மென்மையானது. பூ விரிந்து மென்மையானது. அந்த மென்மையான அந்த ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்தான் பூன்னா. பார்மடந்தை, பூமடந்தை, அதாவது நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் அங்கே அந்த பூமாதேவி என்று சொல்லுகின்றோம். இந்த உலகம்தான் அவள். அதே போல பூமடந்தையும் அதே போல அந்த உலகத்துக்கு சொந்தக்காரு தான். அவளையும் ஐயா வைகுண்டர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். அவங்க ஊர்ல சென்று அவர் அந்த கேட்டு ஏற்றுக்கொண்டுகிறார். இதோட 7வது இணை திருமணம் முடிந்தது. அப்போ இந்த திருமணங்கள் எல்லாம் என்ன, அது இப்பொழுது ஐயா வைகுண்டர் 14 பெண்களை திருமணம் செய்து விட்டாரா? 14 பெண்கள்ல 2 பெண்கள் அங்கே அவர் அங்கிருந்து மூலகுண்டபதியிலிருந்து வராதனால அங்கேயே இது பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் என்ன காரணம்? இங்க என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐயா வைகுண்டர் திருமணம் செய்தது ஒரே ஒரு பெண்ணை தான். அவள் என்னவாக இருக்கின்றாள்? அவள் அந்த 7 நிலை உயர்ந்த அந்த சான்றோன் கன்னியாக இருக்கின்றாள். அவ்வளவுதான். இங்கே மற்ற இகனை திருமணம் எல்லாம் என்ன அப்படின்னா, எல்லா தேவியர்களையும், அதாவது நீ அங்கே ஒரு கோவில் என்று அங்கே செல்லாது, இங்கே ஒரு கோவில் என்று செல்லாது, எல்லாரும் எனக்குள்ளால் இருக்கின்றார்கள். அதனால் நீ என்ன செய்கின்றாய், உனக்குள்ளாலே இந்த சக்திகளை எல்லாம் நீ அகப்படுத்து. நமக்குள்ளால நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த சக்திகள் எல்லாம் எனக்குள்ளாலே இருக்கின்றார்கள் என்று நான் அகப்படுத்த வேண்டும். அகப்படுத்தால் நானும் என்ன செய்யணும், கலியை அழித்து செல்ல முடியும். இதுதான் முக்கியமான கலி அப்படின்னா. இப்போ கலி அழிந்து விட்டது. கலின்னா என்னது? வேறுபாடு உள்ளது கலி, வேறுபாடு அற்றது இறை. அதான் 2 தான் முக்கியம், 2 தான் உண்மை. கலி என்பது வேறுபாடு உள்ளது, நீ வேற நான் வேற என்பதுதான் கலி. வேறுபாடு அற்றது இறை. இதுதான். அப்ப இங்கே வேறுபாடு அற்றுவிட்டது. நீ நான் என்ற பேதம் கிடையாது, எல்லோரும் ஒருவரே. இந்த உலகத்தில் எல்லோரும் ஒருவரே என்று யார் ஒருவர் தனக்குள் நினைக்கின்றார்களோ அவர்கள் இறைவனாக முழு பரிணாமமாகின்றார்கள். இப்போ ஐயா வைகுண்டர் எல்லாரையும் தனக்குள்ளாலே அகப்படுத்தி விட்டார். அல்ல, ஐயா வைகுண்டர் அந்த கலி என்ற நீ நான் என்ற வேறுபாடற்று அவர் எல்லோரும் என்னாகின்றார், அவர் அந்த முழு இறை என்ற நிலை பெற்று விட்டார். இதுதான் உண்மை. இதை நாம் புரியாம நம்ம இங்கே என்னமோ நடந்துட்டு இருக்கின்றது அப்படின்னு இந்த கற்பனை கதைகளை வச்சு தர்மம் கொடுக்கறது, தர்மம் வாங்குறது, பிச்சை வாங்க போறது, இதெல்லாம் வீணானது. ஐயா வைகுண்டர் பிச்சை வாங்கியெல்லாம் சாப்பிடவே இல்லை. நீங்க புரிஞ்சுங்க. ஐயா வைகுண்டரை பற்றி புரிந்தவங்களும் நல்லா தெரியும். அவர் யார்கிட்ட அந்த வீடுகளுக்கு விருந்தாக சென்று அவர்கள் தந்த அந்த அன்னத்தை உண்டாரே தவிர, அவர் கடைசி காலம் வரைக்கும் அவர் நீங்க இதை எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னாலும் அவர் சொல்லவே இல்லை. இது அவர்களுடைய மரியாதைக்காக அவர்கள் துயல் தோம் இருந்தவர்கள் வீடுகளுக்கு அவர் சென்றார். அது ஐயா வைகுண்டர் செல்லணும். அது அவர்களுக்கு அது முக்கியமானது. ஞானிகள் சில இடங்களுக்கு செல்வார்கள், அது அவர்களுக்கே தெரியும். பேசவே மாட்டாங்க. சில இடங்களுக்கு போய் தன்னாலே போயிடுவாங்க. ஏன்னா அங்கே அந்த தேடல்கள் இருக்கும். அந்த இடத்துக்கு அவர்களுக்கு தெரியும், அங்கே செல்வார்கள். புத்தர் எவ்வளவோ தூரங்கள் நடந்து எங்கேயோ செல்வாராம். இந்த உலகத்திலேயே அதிகமாக நடந்தவர் புத்தர் தானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எவ்வளோ ஒரு மேல்நாட்டு ஒருத்தர் சொல்லியிருந்தார், அந்த எழுத்தாளர். அதிகமாக இந்த உலகத்தில் நடந்து சென்றது புத்தர் தானா. அவர் யாரோ ஒருவர் எங்கேயாவது ஒருத்தர் அந்த ஆன்மீக எண்ணம் சிந்தனை கொண்டாக இருந்தால் உடனே அங்கே சென்று அவர்களுக்கு அவர் இப்படியெல்லாம் நீங்கள் தியானம் செய்ய வேண்டும் என்ற வழியை சொல்லுவாராம். அதான் சொல்லுவாங்கல்ல, இறைவரை நம்பி நோக்கி நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர் நம்மை நோக்கி 10 அடிகள் எடுத்து வைப்பார். தான் உண்மை. அதே போல இந்த சான்றோர்கள் எல்லாம் ஐயா வைகுண்டரை அகத்தில் கொண்ட காரணத்தால் அவர்களை பார்ப்பதற்காக அங்கே ஐயா வைகுண்டர் வருகின்றார். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். வந்தார், அவர்களுக்கு எல்லா இதுவும் செய்திருந்தார்கள் தாங்க சொல்லிட்டு வராங்க. அப்போ இந்த பூமடந்தை திருமணம் இப்பொழுது முடிந்தது. அடுத்தது நீ என்ன சொல்ல வருகின்றார்? அப்போ அரிகோபால சீசர் அகில திரட்டமான எழுதுனது எது வரைக்கும் அப்படின்றத ரொம்ப கவனமாக பார்க்கணும்.
இது வரைக்கும் தான் அரிகோபால சிசர் எழுதின அகிலத்திரட்டம்மானி. இதுக்கு அப்புறம் உள்ளது அரிகோபால சிசர் எழுதுனது அல்ல. அது தெளிவா தெரியும், நீங்க படிச்சீங்கன்னாலே தெரியும். ஏன் அப்படின்னா அரிகோபால சிசர் வந்து அகிலத்திரட்டம்மானி எழுத சொன்னார் ஐயா வைகுண்டர். என்னுடைய சீசா நீ வந்து எழுது, ஏன்னா நீ வந்து கற்பனை திறன் கொண்டவன், இல்ல நல்ல கவி திறன் கொண்டவன், நீ வந்து இந்த காவியத்தை அந்த அந்த அவதாரங்களை எல்லாம் நீ காவியமாக பட என்று சொன்னார். அவரும் அரிகோபால சிசரும் என்ன செய்கின்றார், அந்த அந்த கார்த்திகை திங்கள் அந்த அவர் வந்து அந்த கார்த்திகை மாதம் 27ஆம் அந்த அன்னைக்கு விடியற்கால வேளையில வெள்ளிக்கிழமை அவருடைய கனவு நீ ஏரணியுமாயன் என்று அடியெடுத்து கொடுத்து எழுதினாக சொல்றார், எழுதுகின்றார். அவர் எழுதி கொண்டிருப்பதை ஐயா வைகுண்டருக்கு புரியும் இல்லவா, ஏன்னா அவர் ஞானி, அவர் கடவுள் இல்லையா, அவர் என்ன எழுதி கொண்டிருக்கிறார்னு புரிய இல்லையா, அவருடைய நடவடிக்கையை அவருக்கு சொல்லும் அல்லவா. அப்ப இவரை வந்து அவரை அழைக்கின்றார் வடக்கு வாசலில், நீ இங்க வா அப்படின்னு அழைக்கின்றார். நீ வந்து 10 அவதாரம் வந்த பாதையை சொல், நீ தானே அகிலத்திரட்டம்மானி எழுதி கொண்டிருக்கிறாய், 10 அவதாரம் வந்த பாதையை சொல் என்று கேட்கின்றார். அவர் சொல்ல தெரியாமல், அந்த 10 அவதாரம் வந்த பாதையை சொல்ல தெரியாமல் அங்கே நிற்கின்றார். அதுலேருந்து அவருடைய சித்தம் கலங்கி விட்டது அப்படின்னு சொல்றாங்க. சித்தம் கலங்கி விட்டது. ஒருத்தருக்கு சித்தம் கலங்கி விட்டால் அவருக்கு பைத்தியமாகி விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தியம் இல்லை, அவர் அரிகோபாலர் பைத்தியமாகவில்லை, ஆனால் சித்தம் கலங்கி விட்டார். அவர் வெளியே எதுவுமே பேசவில்லை. அவர் அதுக்கு விட்டு யாரிடமே பேசவில்லை. அவருக்கு வந்து அவனுடைய அந்த இதே மறந்து விட்டது. ஐயோ நான் தவறாக இந்த காவியத்தை எழுதிவிட்டேனா, எனக்கு வந்து புரியாமல் நான் எழுதிவிட்டேனா, அந்த இதில் அவர் எழுந்தார். அதுக்கப்புறம் அவர் கையில் வச்சிருந்த அந்த ஏடை எல்லாரும் பிடுங்கி, அந்த ஏடு குட்டங்காடு ஏடு, அந்த ஏடு இந்த ஏடு, நிறைய ஏடுகளை அவங்கவுங்களுக்கு தகுந்தாப்புல எழுதிட்டாங்க. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அப்போ இங்கே இதுக்கு அப்புறம் எழுதுனது யார் அப்படின்னா, யாதோ ஐயா வைகுண்டர் 5 சீசர்களில் ஒரு நல்ல சீசர் தான் எழுதியிருக்கிறார். ஆனால் நல்ல விஷயங்கள் எழுதியிருப்பாங்க. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணமில்லா நிலை அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்க எழுதுனது வந்து ஒரு நல்ல ஒரு சீடர் தான் அதில் எழுதியிருக்கின்றார். அது வந்து நல்லாவே தெரியும், நீங்கள் பார்த்து படிச்சீங்கன்னா தெரியும். உண்மை இதுதான் சத்தியம். இதெல்லாம் என்னையுமே நீங்கள் மாற்றவே கூடாது. உண்மை இதுதான். உண்மையை நீங்கள் மாற்றினீங்கன்னா உண்மை மாறிவோம். அப்புறம் வந்து ஐயா வைகுண்டருடைய அவதாரம் வீணாக சென்று விடும். அவர் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிகள் வாங்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு வீணாக சென்று விடும். நாம் எதை நோக்கி செல்ல வேண்டுமோ அதை நோக்கி நம்மளால செல்ல முடியாது. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஐயா இனிமேல் அவர் வந்து சொல்லிட்டு வர விஷயத்தை நம்ம கவனமாக பார்ப்போம். பாரிலக மகிழ்ந்து பாரிலக மகிழ பாதியில் வந்துதான் இருந்தார், பாதிதனிலே வந்து பாவித்து அகமகிழ்ந்து வீதியால் பெரிய விருது கோடிகள் கட்டி சொத்தாஸ்தி வஸ்து தொகை எண்ணமில்லாமல் வஸ்தாஸ்தி வேரில் மனது மீக நாடி நிலங்கரைகள் சுற்றி நெற்பயிர்கள் தன்னினைவாய் தாளம்புகளும் நாதன் தானதுள்ளக மகிழ்ந்து பொன்னான பெண்களுக்கு போசிக்கும் பல வஸ்துகளும் கையாரமாய கண்ணானமாயன் கையாரவே கொடுத்து நடத்தி பெண்ணாரை நல்ல போலுங்காக இடத்தில் இருத்தி ஈகனை போரிகையிலே நெம்பெருமாள் நாட்டு ஈகனை நீரை வேற்றி பொன்பதியில் நாளேலும் புரிந்து திருநாளும் நடத்தி திருமால் நாட்டு கணக்கும் பார்த்து தடத்தின் வழியாய் தானிருந்து ஆராய்ந்து